வசியமை. இந்த வசியமை அப்படிங்கிற ஒரு பதிவும் என்னுடைய ஒரு பழைய பதிவு. அதுலேயும் வந்து சில பேர் பார்த்துட்டு இப்போ கால் பண்ணி கேட்குறீங்க, தொழில் வசியத்துக்கு மை வேணும், எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு மை கொடுங்க, நிறைய விஷயங்களுக்கு கேட்குறீங்க. அது ஒன்றுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன். வசியமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு துணை பொருள், ஒரு உப பொருள். எப்படி வந்து நம்ம வந்து திருநீர் வச்சுக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோமோ அதே போல தான் இந்த வசியமையும் நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்கான ஒரு பொருள். நம்ம இதை வச்சுக்கும் போது காரிய சித்தி கிடைக்கும், சீக்கிரம் சில விஷயங்கள் நடக்கும். இது எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த வசிய மைய மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே உலகத்தையே வளைச்சி பிடிச்சிடணும், வானத்தை வில்லா வளைக்கணும், மணலை கயரா திரிக்கணும் அப்படின்னா அது முடியாது. அது வந்து அப்படி சொன்னா அது பொய். வசிய மைய மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியாதுங்க. அதனுடைய துணையும் கொண்டு ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். இதையும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவா வச்சுக்கலாம். இந்த வசியமையும் நம்ம ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ வசியமை அப்படிங்கிறப்ப இந்த வசியமை தயாரிப்புங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான முறையில் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு வழிமுறையில் நம்ம வந்து 30 வருஷ காலமாக நான் அந்த வசியமை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னோட சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ ஒரு ப்ராம்ப்டாக அந்த வசியமை செய்வேன் அப்படிங்கிறது. அந்த வசியமை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணி அதற்கு பிறகு ஒரு மண்டலம் அதை உருவேற்றணும். எதுக்கு உருவேற்றணும், என்ன விஷயத்துக்காக, அதாவது ஒரு ராவா ஒரு மெட்டீரியல் செஞ்சு வச்சிடறோம், என்ன தேவைக்காக அதை நம்ம பயன்படுத்த போகிறோமோ அதுக்கான விஷயங்களை அதில் கலந்து நம்ம வந்து அதை வந்து அந்த விதமான மந்திரங்களை உருவேற்றி ஒரு மண்டலம் பூஜை செய்து அதற்கு சக்தி ஊட்ட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த வசியமையை நம்ம பயன்படுத்தும் போது அது அதற்கான வேலைகளை செய்யும். சில பேர் வந்து நாத்திகம் பேசுகிறவங்க சொல்லலாம், இதெல்லாம் சும்மா டுபாக்குரு, இது அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், வசம்பு வசியமைன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வசம்பு வசியமை வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை செய்து பலனடைந்தவர்கள் பல ஆயிரம் பேர் எனக்கு வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகயோ இல்லை இதை வியாபார நோக்கத்திலேயோ இதை நம்ம சொல்லலை. ஒவ்வொருவரும் எளிமையான முறையில் வீட்டிலையே நம்ம வந்து இந்த வசியமையை செய்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், நேர்மையான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து சில சக்ஸஸ்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. வசியமை அப்படிங்கிறது வந்து ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கெல்லாம் வசியமை கிடைக்குது அப்படின்னா அது நிச்சயமாக வண்டி மசையாக தான் இருக்கும். அரகஜா என்னப்படுகிற ஒரு மை, ஒரு வாசனை மை, அது வாசனையாக இருக்கும், ரொம்ப நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது பூஜைக்கு உரிய பொருள் தான். அது அரகஜா, புனுகு, அத்தர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த மாதிரி சந்தனம், இந்த மாதிரி வந்து நம்ம 8 விதமான அஷ்டகந்தங்களை கலந்து தான் நம்ம வந்து வசியமையை வந்து முழுமை பெற செய்ய முடியும். அது அத்தனையுமே வந்து விலை உயர்வான பொருட்கள் இல்லையா? இப்போ அதனால உங்களுக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் வசியமை கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வசியமையாக இருக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதே மாதிரி அரகஜான்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து ஃபேமஸ் பண்ணி அதை வச்சே வந்து உலகத்தை வசியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுவும் வந்து உண்மை கிடையாது. அரகஜா என்பது ஒரு வாசனை நறுமணம் மிகுந்த ஒரு மை வகை தான் அரகஜா. வசியமை, இந்த வசியமையில் வந்து வகைகள் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வசியமை அப்படிங்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வசியமை வேணும் அப்படின்னு மொட்டையாக கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் பெப்பன்னு உளருவாங்க. அதுலேருந்தே கண்டுபிடிக்கலாம் அவன் எதுக்கு அந்த வசியமையை கேட்குறான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வசியமையை வாங்கி அதை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். தவறான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அடுத்த வீட்டு பொண்ணை அபகரிக்கிறது, அடுத்த வீட்டு பையனை அபகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் பண்ணிடலாம், அந்த வசியமையை வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து கண்ணோட்டங்கள் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துக்கும் ஒரு மூலிகைகள் இருக்கு, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வரவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய மூலிகைகளை, தீர்வளிக்கக்கூடிய விஷயங்களை கலந்து தான் நம்ம வந்து இந்த வசியமையை நம்ம தயார் பண்ணி ஒரு மண்டலம் அதற்கான மந்திர உச்சாரணம் செய்து நம்ம அதில் வந்து உருவேற்றி கொடுக்குறோம். அது அந்தந்த வேலைகளை செய்யும். இப்போ தொழில் வசியம் இருக்கு, ராஜவசியம் இருக்கு, அதாவது கான்ட்ராக்ட் தொழில் வேலை பார்க்குறவங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர்களுக்கு உதவி புரிகிற மாதிரியான வசியமைகள் இருக்கு, வசிய மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வர்றப்போ அது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சு கொடுக்குறோங்க.
அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விலை மலிவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையான வசியமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் வசியமையை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம், எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதும் தவறான கருத்து தான். இது போன்ற சுவாரஸ்யமான உண்மையான கருத்துக்களையும் பதிவுகளையும் தெரிந்து கொள்ள உடனுக்குடன் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வருவதற்கு நீங்கள் என்னுடைய ஸ்ரீலஸ்ரீ அருள்மொழி அம்மையார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.